எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற கொலைகளும் கொள்ளைகளும் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறதாக திமுகவில் தொடங்கி தேமுதிக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் கேள்வியில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திருப்பூரில் ஐஎஸ் இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு என்பதும் கேள்விக்குரியதாக ஆகியிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது, குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழலில் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதா அல்லது இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய அல்லது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கவிஞர் மனுஷ்யபுத்திரன், அதேபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கௌரி சங்கர், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நரேந்திரன், ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ அதிகாரி, இன்டெலிஜென்ஸ் விங்ல மிகப்பெரிய அளவிற்கு கூடுதலான ஒரு கருத்துரு கொண்ட திரு கர்னல் ஆர் ஹரிஹரன். அனைவருக்கும் வணக்கம். கௌரி சங்கர், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு பார்க்குறேன். நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிலாம் அடுத்ததாக பேசலான்னு கூட. தொடர்ந்து செய்தித்தாள்கள் இடம்பெறுகின்ற செய்திகளும் அல்லது எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளும் ஒன்றாக இருப்பது, காவல்துறை எப்படி செயல்படுகிறது, சட்டம் ஒழுங்கு என்பது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, இன்னைக்கு சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? எதிர்க்கட்சிகள் அப்படி சொல்றாங்க, ஆனா அப்படி சூழ்நிலை இல்லை. அதுவும் தேச பாதுகாப்பு குறித்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 6வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார். தொடர்ந்து 2வது முறையாக முதல்வர் இருக்கிறார். இப்போ அதாவது தமிழக மக்கள் விரும்பி அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் முதல்வராக இருக்காங்க, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அதுவும் புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்புக்கு குறித்து எந்த விதமான சப்ஸ்டியூட்டும் அவங்க விரும்புகிறதே கிடையாது. அவரை கம்பேர் பண்ணுறதுக்கே இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிறது உண்மைதான். அது நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப சென்னையில 2 நாட்களுக்கு முன்னாடி விழுப்புரத்துல பிஜேபி வழிப்பறியில ஒரு 2 உயிர்கள் பறிபோகுது. நான் சொல்றேன், இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கோடு தொடர்படுத்தி பார்க்கணுமா இல்லையா? இல்ல, நேற்று பிஜேபியினுடைய விழுப்புரத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, அவங்க செயற்குழு கூட்டம் நடக்குது. அங்கே அடிதடி பார்த்தீங்களா, நீங்க கற்பனையே பண்ண முடியாது. ஒரு ஹாலுக்குள்ளே திடீர்னு ஒன்று நிகழ்வு நடந்தால் அது காவல்துறை பொறுப்பே இருக்க முடியாது. சுவாதியே ஒரு நிமிஷத்துல ஒருத்தர் வெட்டிட்டு போயிருக்கா, யாருங்கிறது அப்புறம் தெரியும். நான் அந்த தனி நபர்கள் சார்ந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்த அந்த விஷயங்களே நான் கேள்வி எழுப்பல. நான் கேள்வி எழுப்பது 2 நாட்களுக்கு முன்னாடி பட்டினப்பாக்கத்துல நம்ம பார்த்தோம். அங்க ஒரு இளம்பெண் பட்டினப்பாக்கத்துல ஒரு டீச்சர் 2 உயிர்கள் போயிருக்கிறது. வழிப்பறி கொள்ளை, அதே நேரத்துல ராமநாதபுரத்துல இதே நிகழ்வு நடந்தது. அக்யூஸ்ட் புதுசா வரல, தொடர்ந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற ஒரு அக்யூஸ்ட். இப்ப தொடர் நிகழ்வுகள் இருக்கிற ஒருத்தரை இந்த சம்பவத்தை நீங்க சட்டம் ஒழுங்குக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதான் சரி. சென்னையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் 1300 பேர்களை பிடித்து உள்ள போட்டிருக்கிறாங்க. எல்லா ரவுடிகளை பூரா போட்டிருக்கிறாங்க. இதே நிகழ்வு பட்டினப்பாக்கத்தில் நடந்த நிகழ்வு ராமநாதபுரத்திலே நடந்தது. ராமநாதபுரத்திலே நடந்து 2 மணி நேரத்திற்குள் அங்கே இருக்கிற கேமராவில் வச்சு ஆளை கண்டுபிடிச்சி செயினி 6 பவுன் செயினை வச்சிருக்கிறான். 6 பவுன் செயினையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ஆளையும் பிடிச்சி வழக்கு போட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் 300 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு கேமரா இருக்கு. சிட்டியில் பொறுத்த வரைக்கும் 300 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு கேமரா வச்சு எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. யார் தவறு செய்தால் உடனடியாக பிடிப்பதற்கு உள்ள ஆயத்த பணிகளை காவல்துறை நிறைய கேள்வி இருக்கு. ஆனா எனக்கு அடிப்படை இந்த சிசிடிவி கேமரா வச்சு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதிகாரிகளும் கூட நாங்க உடனே சிசிடிவி கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறோம்ன்றாங்க. ஏன் கேள்வி என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சிசிடிவிங்கிற டெக்னாலஜி எல்லாம் பெருசா வராத காலத்துல எல்லாம் போலீசிங் நடக்கலையா? அப்பெல்லாம் இந்த புலன் விசாரணை நடக்கலையா? அன்னைக்கு பெரிய பெரிய வழக்குகள் எல்லாத்திலயும் புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப ஏதோ சிசிடிவி கேமரா இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது. நிறைய இருக்கு, அதை வச்சு நம்ம பிடிச்சிடும். நீங்க லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எந்த விதமான கெடுதலும் இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு. நம்ம காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக உழைத்து, ஏன்னா இப்ப பாத்தீங்களா முன்னாடி மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. மோட்டர் பைக்கில் சர்றன்னு போயிட்டாலும் இந்த தெருவை கடந்து போயிடுவாங்க.
அப்படி போகக்கூடாது. இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறை காவலர்களுக்கு 250 சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைக்கிள்ல போனா ஐயோ அப்பான்னு யாராவது பின்னாடி ஒருத்தர் கத்துனா அவங்க படாத சைக்கிள் தூக்கி போட்டுட்டு அவனை விரட்டி பிடிச்சிட முடியும். பைக்கிலேயோ கார்லயோ, அது பைக்கும் போகுது, காரும் போகுது, ஜீப்பும் இருக்கு, அதோட சைக்கிளை கொடுத்து காவலர்களுக்கு சாலைகளை வந்து ரோந்துப்படி பண்ணணுங்கிறதுக்காக சைக்கிள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலேயே வாங்கி கொடுக்கல. இங்கதான் நம்ம முதல் முறையாக டெஸ்ட் 250 சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கு. அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய உதவிகள் செய்து நிறைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அம்மா அவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி எல்லாத்திலையும் கட்டுப்பாடாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற பிரச்சனைகளை பெருசா பூதாகரமாக்குற வேலைகள்ல எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு இருக்கிறதா? இல்லை, இதை எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அவர்களாக எதையும் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. கடந்த 5 வருடங்களில் 10,000 கொலைகள், 1,00,000 கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததாக புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. இதில் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்ட வழக்குகள் எவ்வளவு, கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு, இதையெல்லாம் பார்த்தால் தமிழ்நாடு மிக மிக பின்தங்கி இருக்கிறது என்பதை தேசிய அளவிலான புள்ளிவிவரங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. அது பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கலாம், அல்லது கொலை சம்பவங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் காவல்துறையினரை பிளீசிங் செய்வதற்கு அல்லது அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான விஷயங்களை அவ்வப்போது இந்த அரசு செய்கிறது. ஆனால் காவல்துறைக்கு தேவையான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் அவர்களுக்கான நவீன பயிற்சி அல்லது காலியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா, அங்கு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான காவல்துறை சீர்திருத்தத்திற்கான விஷயங்களை தமிழ்நாடு அமல்படுத்தி இருக்கிறதா? 7 டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. அதில் எதையுமே நிறைவேற்றாத மாநிலம் தமிழ்நாடு. அதாவது காவல்துறைக்கு சுயேட்சையான இது வேணும். அதே போல பார்த்தீங்களா, காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் இருந்தால் கூட அதை விசாரிப்பதற்கு தனி அமைப்பு வேண்டும். காவல்துறைக்கு யாரை நியமிக்கிறோம் என்பதற்கு ஒரு சுயேட்சையான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும். இப்படிலாம் பல பரிந்துரைகள் இருக்கு. எதையுமே நடைமுறைப்படுத்தல. காவல்துறையை அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு வலிமையை, ஒரு ஊக்கத்தை, ஒரு சுதந்திரத்தை கொடுக்காமல் நான் சுதந்திரம் கொடுக்கப்படுறதுனால தானே இப்ப சுவாதி கொலை உள்ளிட்ட விஷயங்கள ஒரு வாரத்துல ஒரு குற்றம் செய்தவராக ஒருத்தரை கைது செய்ய முடிகிறது. அதுல பல்வேறு விஷயங்கள்ல உடனடியாக அவர் சொல்ற ராம்நாட்ல 2 மணி நேரத்துல உடனடியாக துப்பு துலங்கப்பட்டது அப்படிங்கறதுலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட சில உதாரணங்களை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கப்படாத நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் சொல்ல முடியும். சேலத்துல நீதிமன்ற வளாகத்தில் வினுப்பிரியா வழக்கிலையும் ஒரே நாள்ல 2 நாட்கள்ல அதுல இப்ப வினுப்பிரியா வழக்குக்கே வருவோம். வினுப்பிரியா வழக்குல 20 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு போய் புகார் கொடுக்கறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப காவல்துறை அதை அலட்சியப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அந்த பேஜ், அதாவது அந்த பெண்ணினுடைய ஆபாச புகைப்படங்களை வெளியிட்ட அந்த பக்கத்தை நாங்கள் உடனே முடக்க முடியாது. அது Facebook எழுதி 20 நாள் கழிச்சு, அது டெக்னிக்கலே இல்ல. ஆனா இந்த பொண்ணு சூசைட் பண்ண 5 நிமிஷத்துல அந்த பேஜை காவல்துறையால முடக்க முடியுது. இந்த துறையில் தொடர்ந்து இருக்கக்கூடியவன், சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து இயங்கக்கூடியவன் என்ற முறையில சொல்றேன். காவல்துறை நினைத்தால் எந்த ஒரு இணையதளத்தையும் வலைப்பக்கத்தையும் உடனடியாக முடக்க முடியும். அதற்கான அதிகாரமும் தொழில்நுட்பமும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் 20 நாள் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த புகாரை புறந்தெழுகிறார்கள். சேலத்தில் நீதிமன்ற வளாகத்திலேயே ஒருவரை வெட்டி கொண்டு விட்டு குற்றவாளிகள் தப்பிச் செல்கிறார்கள். காவல்துறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, காவல்துறை எதுவுமே செய்யலன்னு சொல்லல, அதோடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது. இந்த லீகல் கவர்னன்ஸ் என்று சொல்வார்களே, அது தமிழ்நாட்டில் பலவீனமாக இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்க தலைவர் காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. சுவாதி வழக்குல உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நிகழ்வுகள் எல்லா நேரங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சம்பவங்கள் இப்ப எந்த ஆட்சியில சம்பவங்கள் நடக்காம இருக்குது, இல்ல கொலைகள் நடக்காம எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற விஷயமே இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அதை குறிப்பிட்டு சொன்னதுனால கடந்த 5 ஆண்டுகள்ல இத்தனை காவல்துறைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை முன்வைத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதையெல்லாம் திட்ட தெளிவாக நிரூபிக்கப்பட வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை சம்பவங்கள், பிரபலமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. இப்ப இந்த வெளிப்படையாக இந்த டே லைட் மர்டருக்கு பிறகு உடனடியாக சட்டம் ஒழுங்குக்காக ஒரு கூட்டத்தை நடத்துறாரு முதலமைச்சர். நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது எல்லா நேரங்களிலும் வருது. அதை தடுக்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் போகுது. சில நேரங்கள்ல காவல்துறை உடனடியாக செயல்பட முடியாம போகுது. ஆனா இதை ஏன் பெருசாக்குறீங்கன்றது நான் கேட்கிறேன்னா, நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. பப்ளிக் உடைய பிரஷர், பொதுமக்களுடைய அழுத்தம் மிக கடுமையான அளவிற்கு சில குறிப்பிட்ட வழக்குகள் வருகிறது. உடனே அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்துங்கிற பதட்டம் வந்த உடனே உடனடியாக ஒரு வேகமாக செயல்படுகிறார்கள். கண்டுபிடிக்கப்படுகிறவர்கள் உண்மையான குற்றவாளிகளா இல்லையா, முறையான விசாரணை நடக்கிறதா என்பதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் பப்ளிக் பிரஷர் இல்லாத வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள்.
ராமஜெயம் கொலை வழக்கில் தொடங்கி நான் நூற்றுக்கணக்கான வழக்குகளை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். பல நேரங்களில் ஆதாய கொலையாளிகள் அல்லது சமூக விரோதிகள் இவர்களுக்கு சாதகமாக இணக்கமாக சில காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். இல்ல இது எல்லா நேரங்களிலும் இருக்கிறது. காவல்துறையில ஏதோ ஒரு சின்ன செக்ஷன் அப்படி இருக்குங்கிற குற்றச்சாட்டு இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு மாறி மாறி அப்படி என்னன்னா குற்றங்களுடைய அளவு எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்பதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம என்ன சொல்றோம்னா மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு உணர்ச்சி வேண்டும். அதற்கு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் காவல்துறையை குற்றம் சொல்கிறவர்கள் கூட முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை பற்றி பேச இருக்கிறார்கள். சொன்னாரு நம்ம சென்னை ஹைகோர்ட்ல ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட விரல் கட்டை எடுத்து நச்சு 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 அடிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல போலீஸ் நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்ல நான் போன் பண்ணி கேக்குறேன் முதல்வருக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் செய்யாத அடிச்சுட்டு விலையை போயிடுவாங்க. அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு நான் சொல்லி கொஞ்சம் இருங்க. காவல்துறை நின்றுட்டே இருந்ததை தவிர ஒரு செயல்பாடு அங்கே நடக்கவே இல்லை. அவரை அடிச்சு கை கால பிச்சு போற அளவுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட்ல நடந்தது. ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அடிச்சு நொறுக்கிறாங்க. கருணாநிதி அப்பதான் முதல்வர். கருணாநிதி கேட்கிறான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. பிரச்சனையா பார்க்க வேண்டாம், அதை தாண்டி நம்ம அரசியலா பண்ணக்கூடாது. இவர் எந்த அடிப்படையில் ஒரு அரங்கத்தை பதிவு செய்யறார்? இதுக்கு அவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்றதுக்கு? சேலத்துல ஒரு தாக்குதல் வீடியோ போட்டு காமிச்சாங்க. முதலமைச்சர் அவர் கேட்டாரு வரல அப்படிங்கிற தகவலை கேட்டுங்க. தொடர்ந்து பேசலாம். மற்றவங்களோட கருத்தை கேட்டு வர்றேன். அதாவது நீங்க இதை அனுமதிக்க கூடாது. ஆதாரமே நீங்க அதை பதிவு பண்ணிருக்கீங்க. அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் எப்படி காவல்துறை சிலையாக அவசியம் அதை கேள்வி கேட்கலாம். நீங்க காவல்துறை அடிச்சுட்டு அடிபட்டு கிடக்கிறான். நான் பேசுறேன். அடிச்சுட்டு இருக்கிறான். அவனை என்னோட கேள்வி என்னன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போனது ஏதாவது இடத்துல அப்படியான ஒரு பதிவு இருக்கிறதா? இல்ல முதலமைச்சர் பேசினாங்க. இல்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம போற போக்குல அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. முதல்வர் என்ன பண்ணாரு? நீங்க திரும்ப திரும்ப பல விஷயங்கள் போக வேண்டாம். இதுதான் ஆக்சுவல் பிரச்சனையே. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு துறைக்கு இருக்கிற பிரச்சனையே எல்லா விஷயமுமே அரசியல் ஆக்கிடுறாங்க. இப்போ இங்க நடக்கிற டிஸ்கஷனே கடைசியில் அரசியல் டிஸ்கஷன் ஆயிடுச்சு. ஆகக்கூடாது. அணுகுமுறை எந்த எதிர்கட்சி 1% தொடர்ந்து பேசலாம். திரு மனுஷ் ஒரு நிமிஷம். நீங்க இல்ல நான் சொல்வது இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலே ஏறத்தாழ எல்லா மாநிலத்திலையும் இப்படித்தான் இருக்குது. இதற்கு இந்த போலீஸ் கமிஷன் 13 ரிப்போர்ட் இருக்குது. அதை சரியாக செயல்முறைப்படுத்தவே இல்லை. எது வேணுமோ அதை மட்டும் செயல்முறைப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் மாறினாத்தான் இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். அதை இந்த துறை நீதித்துறையும் பாதுகாப்பு துறையும் தன்னிச்சையாக என்ன இடையூறு இல்லாமல் செயல்பட அனுமதி வேண்டும். இல்ல அப்படி ஒரு செயல்பாடு நடக்குதா? அப்படியான அனுமதி இது பொதுவா எல்லா இடங்களிலும் இந்த கேள்வி வருது. இல்ல எல்லா இடத்துலயும் வருது. இது தமிழ்நாடு சிவில் சர்வெண்டா இருக்கிறவங்க கூட டைரக்டா IAS IPS வர்றவங்களுமே கூட இந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இங்க இருக்குது. அது எந்த அளவுல இத இப்பதாங்க ரெண்டாவது ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு அம்மா ரெசிக்னேஷனே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால இது அந்த அவங்க செயல்பாடு சரியில்லைனாக்க அரசியல் ரீதியாக நம்ம அணுகுமுறையை மாற்றணுங்கிறேன். அவ்வளவுதான். அரசியலாக்காமல்
பல நல்ல காரியம் நடக்குது, 2 ஆட்சியிலையும் செஞ்சிருக்காங்க, பல காரியங்கள் செய்யாம விட்டுருக்காங்க. அதுதான் நான் சொல்வது. அதனால அது வந்து எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சட்டம் ஒழுங்கோ அல்லது போலீசிங்லயோ? முக்கியமாக நான் சொல்றேங்க, காலி இடங்களை நிரப்புவது. அவர் திரு சிதம்பரம் இந்த மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இதை பெரிய அளவில் இந்திய அளவில் எடுத்தார். தமிழ்நாட்டில் ஓரளவு அது வந்து முன்னேறி இருக்குது. இன்னும் நிறைய காலி இடங்கள் இருக்கின்றன. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. அதை வந்து அதில் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதில் வந்து அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி அவலங்கள் பல நிகழ்கின்றன. அதெல்லாம் தவிர்த்து செயல்பட சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட் அதை மாற்றணும். அதை மாற்ற இது ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. 2வது பயிற்சி. நான் முக்கியமாக பலமுறை நானே போலீஸ் நிறுவனத்துக்கு சொல்லியிருக்கேன். நான் இராணுவ உளவுத்துறையில் இருந்தபோது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வெளியே நிற்கிறாரு, போலீஸ்மேன் டிராஃபிக் நடுவில். அங்கே ஒரு பயங்கரவாதி ஒரு துப்பாக்கியோடு ஓடுறான், அவனை பிடிங்கன்னு வந்தாக்க அவருக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்க தெரியுமா? இப்போ என்ன சொல்வார் கேட்டால், நான் டிராஃபிக் சார், நீங்களே சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போகிறானே. இதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். வந்து ஒரு எங்கள் பக்கத்தில் ஒருத்தன் கத்தியால் குத்திட்டு ஓடிட்டான். போலீஸை கூப்பிட்டா, நான் டிராஃபிக் சார், இது நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை நம்ம சுவாதி வழக்கு வரைக்கும் பார்த்தோம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை. ஆனால் அடிப்படையா என்ன செய்யணும் அது தெரியணும். அவரும் அந்த அந்த இவரை காவல்துறை அதிகாரியை சொல்லி பயன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஏன்னா பாதி டைம் செக்யூரிட்டி டியூட்டி. தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, நீங்களே பார்ப்பீங்க, கால் கடுக்க நிற்கிறாங்க, ஆண்களும் பெண்களும். எனக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஒரு பயனும் கிடையாது அப்படி நின்னா. அந்த மாதிரி விரயம் செய்யப்படுகிறது அந்த எஃபர்ட். ஆமா, அது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் வர்ற எல்லாருமே ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வைக்கிற ஒரு கருத்தாவும் இருக்கு. நிறைய செக்யூரிட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் ஆக வேண்டியிருக்கு, பல்வேறு வேலைகளை நாங்க போறோம், அதனால சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள எங்களால வர முடியறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் போலீசிங் அப்படிங்கறதே வந்து இப்போ முழுக்க டெக்னாலஜி சார்ந்து போயிருச்சா? ஏன்னா நீங்க வந்து முன்னாடி லெக் ஒர்க்ல இருந்த விஷயங்களை தாண்டி கடைசியில அந்த மக்களுடைய அந்த தெருவிலோ அந்த பகுதியிலோ அந்த போலீஸ்காரன் தான் அதிகாரத்தை நிலைநிறுத்துறான். அந்த அடிப்படை போலீஸ் காவலாளி. இவர் சைக்கிளை பற்றி சொன்னார். நான் சிறுவனாக இருந்தபோது 60களில் போலீஸ்காரர் சைக்கிள் தான் போவார். அவங்களுக்கு சைக்கிளே கொடுக்கப்படல. ஏன்னா அப்ப வாகனமே சைக்கிள் தான் எல்லாரும் சொந்த சைக்கிள். நாங்களும் போயிட்டு இருந்தோம் சைக்கிள். டைனமோ இல்லாம இருந்தா புடிச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்றேன். அதனால இது நான் ஒரு ஆனா இன்னைக்கு அது பொருந்துமா? இன்னைக்கு அது ஒரு கட்டாயம். முக்கியமாக இது நிறைய பல இடங்களுக்கு தேவையே இல்லை, பெரிய வாகனங்களே தேவையில்லை. எங்க வீட்டில் எங்க ஏரியாவில் சைதாப்பேட்டில் போலீஸ் நைட்டில் சைக்கிளில் தான் போறாங்க. வீட்டுக்கு முன்னாலேயே போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மோட்டார் சைக்கிளுக்கு வெயிட் பண்ணோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள்கிட்ட இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தியும் சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி திரு நரேந்திரன், நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத ஒரு பிரச்சனையாகவே பார்த்துட்டீங்க. குறிப்பா உங்களுடைய தமிழக தலைவர் வந்து முழுவதுமாக இது வந்து சீரழிஞ்சு போயிருக்குங்கிற மாதிரி போராட்டங்கள்லாம் நடத்துறீங்க சுவாதி விஷயத்துல எல்லாம். இது தொடர் நிகழ்வாக இருக்கிற ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கிறதா, அல்லது உடனடி கவனம் செலுத்த வேண்டியிருக்கு, இது வந்து ஒட்டுமொத்தமாக இது ஸ்தம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறீங்க? ஸ்தம்பிச்சிருச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உடனடியாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திரு கௌரி சங்கர் பேசுகிறது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி விழுப்புரத்தில் நடந்த ஒரு உள்கட்சி இருங்க கொஞ்சம் நீங்க பேசுறப்ப நான் இன்டர்ஃபியர் பண்ணல. ஏதோ அவர் கட்சி மிகவும் மகா யோக்கியம் போல, அவர் கட்சியில அடிதடி நடக்காத போல, வெட்டு குத்துகள் நடக்காத போல, கொலைகள் செய்யாதது போல எங்கள் மீது குற்றம் ஏதோ இது ஒரு காரணத்தினால சட்ட ஒழுங்கு கெட்டு போயின்னு சொல்றது அது என்ன சிறுபிள்ளைத்தனமாகத்தான். அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியில நான் என்ன சொல்ல, அரசியல் கட்சியில எத்தனை பேர் வந்திருக்கலாம், அதுல கொள்கை பிடிக்காது, கொள்கை பற்றி தெரியாமல் புதிதாக கட்சிக்குள்ள வந்தா அவனுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்காத காரணத்தை பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு வந்திருக்கிறாங்களோ யாரும் அது போல சண்டை போட மாட்டாங்க. இருக்கலாம், இல்ல நான் மறுக்கிறேன். அதை ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு அதன் காரணமாக போலீஸ் என்ன செய்ய முடியும், அது என்ன வாதம் என்று எனக்கு புரியவில்லை. நீங்க எதுக்கு பிஜேபி மேல வரீங்க? உங்க ஆட்சியில் நடக்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட நீங்க எங்க சொல்லுவீங்களா? ஆட்சிக்குள்ள நாங்க கவலைப்படுறோம். நீங்க தவறு இல்ல. நீங்க
பிஜேபி மென்ஷன் பண்ண அவசியம் என்ன வந்ததுங்க? இல்ல ஒரு நிகழ்ச்சியா அதை ஒரு குறிப்பிடுறாரு. நிகழ்ச்சி- நீங்க அது ஒரு நடந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி. உங்க கட்சியில நடந்த எல்லா சண்டைகளும் லிஸ்ட் போட்டு எங்க கட்சி இது மாதிரி நடந்திருக்கு, கொலைகள் நடந்திருக்கு, கொலைப்பாக்கத்து பிறகு கொலைப்பாக்கமா மாறுது, அதெல்லாம் நான் சொல்ல இதெல்லாம் முடியுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்ல, பார்க்க அதை முடியாது. பேச பேச முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்றேன் சொல்றேன். நானு. நீங்க அது சட்டம் ஒழுங்கு அது ஒரு BJP, ஆளுக்குள்ள DMK ல சண்டை நடந்தது இல்லையா? அந்த ஆளுக்குள்ள- காங்கிரஸ் சண்டை நடந்தது. இல்ல, இல்ல. எங்களால் ஒண்ணுதான் ஒரே ஒரு நடந்திருக்கு. நிமிஷம், ஒரே ஒரு மத்த கட்சியில ஆயிரக்கணக்கான சண்டைகள் இல்ல இல்ல அது கொலைகள் நடந்திருக்கு. இப்ப லேட்டஸ்டா நேத்து நடந்தது சொல்றேன். ஒரு ஹாலுக்குள்ள ஒரு திடீர்னு இருக்கட்டுங்க, அங்க கூடுதல் இருக்கட்டும். அதுக்கு சண்டை இதுக்கு என்ன போட்டா சம்பந்தம்? காவல்துறை அதை என்ன பத்தி செய்ய நாங்க ஒண்ணும் முடியும்னு சொல்லலையே. சொல்றேன். நாங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. காவல்துறை என்ன காவல்துறை செய்ய ஒண்ணும் முடியும்னு சொல்லல. சொல்லல. நம்ம இப்ப விவாதமே அதை ஒட்டியனதே இல்ல. நான் இங்க நடந்த சொல்றேன், கொலை, இன்றைக்கு- கொலை உள்ளிட்ட இன்றைக்கு- விஷயங்கள்ல இன்றைக்கு- இப்ப வந்து அதிகரிச்சிருக்கிறதா, எப்பவும் இருக்கிற எங்கோ ஒன்று நடக்கிறதா அப்படிங்கறதா கேள்வி. எங்கோ ஒன்று நடக்கவில்லை. எங்களுடைய கவலை எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தனிப்பட்ட தமிழகத்தில் காரணங்களுக்காக நடக்கிற- தமிழகத்தில் காவல்துறைக்கு ஆதரவாக அல்லது காவல்துறைக்கு தேவையான அத்தனை விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது போன்ற காவல்துறைக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுத்த பிறகு கூட இந்த தவறுகள் அதிகமாக நடக்கின்ற காரணத்தை என்னவென்று ஆராய வேண்டும். காவல்துறைக்கு போதிய வசதிகள் இருக்கின்றதா? இல்ல, அந்த காவல்துறை காரணங்களை அதிகாரிகள் தான் சரியாக செயல்படுகின்றனரா? இல்ல, அந்த சரியாக காரணங்களை செயல்பட இப்ப போலீஸ் அதிகாரிகள் கமிஷனர் சரியான இடத்தில் அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா? தனிப்பட்ட அல்லது ஆளுங்கட்சிக்கு- காரணங்களுக்காக நடக்கிற கொலைகளை நம்ம வந்து சட்டம் ஒழுங்கோட சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாதுங்கிறது தான் அதிகாரிகள் இல்ல, தொடர்ந்து சட்டம் இருக்கிறாங்க. ஒழுங்கு வருதுங்க. இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை நடந்தது உடனே அங்க மதம் வருது, ஜாதி வருது. இல்ல அதெல்லாம் யார் கொலையை உருவாக்குறா? பார்க்காம இல்ல அதெல்லாம் யார் உருவாக்குறா? உருவாக்குறதா இல்ல, எங்க இருந்து வருது நாங்க அதெல்லாம்? உருவாக்கலையே. ஒரு கொலையா மட்டும் பார்க்காம யார் கொலை உண்டது, மதத்தையும் ஜாதியையும் யார் கொலையாளிங்க கொண்டு யார் பாக்குறா? இதெல்லாம் உருவாக்குனது யார்? காவல்துறையா உருவாக்குது. அதுதான் இப்ப கூடுதல் வேலையாயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்ற சித்தாந்தங்கள் இருக்கிறவங்கள தான் உருவாக்குனாங்க. இந்த சமூக வலைத்தளங்கள்ல இப்படியான சமூக ஒற்றுமையை குலைக்கிற வேலைகளை யார் பண்ணாங்க? இப்ப அது கூடுதல் வேலைகளா காவல்துறைக்கு மாறுதா இல்லையா? அந்த வேலைகளை செய்யறது அந்த இல்ல நீங்க சொன்னீங்களே, நீங்க வந்து இதெல்லாம் யார் கொண்டாந்து அந்த விஷயத்துல வரத்தான் செய்யும். அதையும் மீறி சமாளிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அது. காவல்துறை செயல்படலைன்னு நம்ம சொல்லல, ப்ரோஆக்டிவா அவங்க ஏன் இல்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. குற்றங்களை தடுப்பதற்கான சூழலை காவல்துறையால் உருவாக்க அதுக்கு தான் நான் இதுதான் சொல்றேன். பிரச்சனை. ஒரு ஒரு நிமிஷம் ஹாலுக்குள்ள சார், ஒரு இல்ல, நிமிஷம் அதான் சார். சொல்றேன். ஒரு ஒரு நிமிஷம் சார். ஹாலுக்குள்ள நீங்க ஏன் எதிர்பாராம எல்லாத்தையும் குறிக்கிறீங்க? திடீர்னு ஒரு நிமிஷம் நடக்கும் சார். பொழுது அப்ப காவல்துறை என்ன இல்ல, பண்ணுவாங்க? அதான் சொல்லுங்க. நீங்க சின்ராஜ் இல்ல, 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 ஆயிரம் நரேந்திர, பேர் பொது நரேந்திர, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரேக் நீங்க எடுக்கணும். சொல்லுங்க. இல்ல, நரேந்திர, நான் எங்க கட்சியை பத்தி எதுக்கு நீங்க இல்ல, சொல்றீங்க? நீங்க ஒரு இன்சிடென்ட்ங்க. ஒரு incident, சரி, ஆயிரம் வேற பேர் வேற 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 example தமிழ்நாட்டு சொல்றேன். மக்களோட பிரச்சனையை சின்ராஜ்னு நம்ம ஒருத்தன். சொல்ல முடியாது. வேற ஏதாவது இல்ல, இல்ல, சின்ராஜ்னு ஒருத்தன். எனக்கு புரியல. இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களே அச்சத்தோட பிடியில இருக்காங்கன்னு சொன்னா ஒரு சின்ராஜ்ல- அதை அப்படியே skip பண்ணிட்டு சின்ராஜ்னு நீங்க உங்க சொந்த ஒருத்தன். பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கீங்க. அவன் பொண்டாட்டி 3 பிள்ளைங்களை அடிச்சு இல்லைங்க. கொல்றான். தண்ணியை போட்டு வரா. அது இல்ல, மட்டும் இல்ல, தான் இல்ல, பிரச்சனை. இல்லைங்க. தண்ணி எடுத்து இல்ல, அடிச்சு நாலு பேரை அதை பத்தி கொல்றான். கேள்வி எழுப்பல இப்ப. ஆதாய காவல்துறை கொலை என்ன முடியும்? இல்ல, இல்ல, ஆதாய கேள்வி கொலை கேட்கறது போய் இப்ப கேள்வி எழுப்பப்படுறது என்னன்னா ஆதாய கொலைகள் அல்லது கூலிப்படைகள் மூலமாக நடக்கிற கொலைகள் இத பத்தி தான் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. அது நடக்குதா இல்லையா, அதுல என்ன உண்மைகள் அப்படிங்கறது தொடர்ந்து பேசுவோம். அதுக்கான விளக்கங்களை நீங்க கொடுக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திரு கௌரிசங்கர், இந்த தனி நபர் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து இப்ப கேள்வி எழுப்புறதுங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூலிப்படை கொலைகளா இருக்கலாம் அல்லது இந்த கஞ்சா சாக்லேட் மாதிரி போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரெகுலர் விஜில்ல இருக்கிறதுனா இவங்க போலீஸோடைய ரெகுலர் இதுல இருக்கிறது. அதுக்கு தனியா விங்களா இருக்கு. இப்போ போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கிறது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? இவங்கெல்லாம் ஆக்டிவா இருந்தாலே இந்த விஷயங்கள் தடுக்கப்பட முடியும் தானே. ரொம்ப முக்கியமான அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கிறது இந்த போதை சாக்லேட் விஷயம். இது பல பள்ளிகள்ல இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரெய்டு போறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா சில பள்ளிகள்ல ரொம்ப முக்கியமாக பிரபலமான பள்ளியிலே இருந்து கூட ஒரு பெற்றோர் இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசும்போது ரொம்ப கவலையோட சொன்னாரு. 9th 10th படிக்கிற பசங்க இதுல அடிக்ட் ஆயிருக்காங்க. டீச்சர்ஸே பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இது பெருசா போயிட்டு இருக்குங்கிற ஒரு சூழல் வருது. இது கரெக்டுங்க. அது ரொம்ப ஸ்கூல்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா குழந்தைகள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நேற்று காவல்துறை வந்து ஒரு 1000 கிலோ சாக்லேட்டை சீஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்ச உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதல்வரும் எனக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல வெளியில வந்த பிறகுதான் அந்த சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவங்க இதெல்லாம் கவனிக்காம ஏன் விடுறாங்க அப்படிங்கறத இல்ல. அது ரெண்டு கோயின் சைடு. நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்கிறதோட ஊடகங்கள்ல வருது. ஊடகங்கள் கொஞ்சம் அதிகப்படியாவே பெருசா பண்ணிடுறாங்க. அது காவல்துறை கண்காணிப்பா இருக்கு. இப்ப நேத்து ஒரு 1000 கிலோ சாக்லேட் நாங்க ஒன்னும் எல்லாமே விஷுவலா காமிக்கிறோம் இந்த விற்பனை அப்படிங்கிற விஷயத்தை. அதனால அதுல அதிகப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அதிகப்படுத்துறதுன்னா அது மக்களுக்கு ரொம்ப ஒரு அலார்மிங்கா வந்து பயமுறுத்துற மாதிரி சில ஊடகங்கள் செய்து, நீங்க செய்யறீங்க நான் சொல்லல, சில ஊடகங்கள் செய்து அது இருக்கட்டும். அது இப்போ ஒரு 1000 கிலோ கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னும் காவல்துறை வந்து ரொம்ப கடுமையாக எல்லாத்தையும் ரைடு பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நிச்சயம் வந்து அது நிறுத்தப்படும்.
சாக்லேட். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வழக்குகள்லயும் இப்ப விஷ்ணுபிரியா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள்ல சிபிஐ விசாரணை அப்படின்னு நீதிமன்றங்கள் இன்னைக்கு உத்தரவிடக்கூடிய சூழலை பாக்குறோம். அப்ப ஸ்டேட் போலீஸ் மேல நம்பிக்கைத்தன்மை குறைகிறதா? அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுங்க. நீங்க நம்மளுடைய காவல்துறையை நம்ம நம்பணும், நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்களே நம்ம நம்பணும். அது நம்மள என்ன எடுத்தோம், அவர் ஹைகோர்ட்ல வந்து அவர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்றாரு, இந்த போலீஸ் எனக்கு வேண்டாம், ரிசர்வ் போலீஸை கொண்டு வந்து நிறுத்து. இந்த காவல்துறை இன்னைக்கு ஐஜியா இருக்கிறவங்க, டிஐஜியா இருக்கிறவங்க, எஸ்பியா இருக்கிறவங்க, சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் இவர் எப்படி கவர்மெண்ட் சர்வெண்ட், அதே மாதிரி நீதிபதிகளும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். யாரும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் இல்லை. ஏன்னா சிபிஐ தான் பண்ணணும் அப்படின்னா சிபிஐ யாரு? The human power is the same. இங்க உள்ள ஐபிஎஸ் ஆபீசர் தான் அங்கே ஐபிஎஸ் ஒரே பேட்ச்ல வராங்க. சிபிஐ என்ன பண்றாங்க அதெல்லாம் ரெண்டாவது தனி விவாதம். சிபிஐ கிட்ட ஆள் இருக்கா இல்லையா இதெல்லாம் தனி விவாதம். ஆனா அந்த மாதிரியான நெருக்கடி அல்லது அதுக்கான தேவை ஏன் வருதுன்னா சிபிசிஐடியோ அல்லது வேற ஸ்டேட் போலீஸோ சரியா செயல்படல அப்படின்னு நீதிமன்றங்கள் நினைக்கிற நேரத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீதிமன்றங்கள் பிரைமா ஃபேசி இருக்குறதுனால கொடுக்கறாங்க. அவங்க வந்து செயல்படலைங்கற ப்ரூஃப் இருக்கா? சிபிஐக்கு அவங்க கொடுக்கிறது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கு இந்த பிரேயர்ல இவங்களுடைய இப்போ ஒரு பெட்டிஷன்ல குறைந்தபட்சமான நியாயம் இருக்கு நினைச்சாதானே அந்த இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறாங்க. விஷ்ணுபிரியாவுக்கு கேஸ வந்து சிபிஐ கொடுத்ததுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா காவல்துறையே அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க அந்த விஷயத்திலேயே நீங்க வந்து அதிக கவனம் செலுத்தறதுல ஒரு காவல்துறை அதிகாரி சிபிஐ கொடுத்திருக்காங்க. ஆனா சுவாதி கேஸ்லயோ முதலமைச்சர் அதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சட்டசபையிலே சொன்னாங்க. சுவாதி பிரச்சனையில சிபிஐ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப முதலமைச்சரோட கருத்தை அவர் மறுக்கிறார். அப்புறம் சின்ராஜ் விஷயத்துல சிபிஐ கேளுங்க. எது நடந்தாலும் நாளைக்கு ஒருத்தன் செயின் ஆத்துட்டு போனானா சிபிஐ கொடுங்கன்னா அப்புறம் லோக்கல்ல நம்ம காவல்துறைன்னு வச்சு போலீஸ் வச்சு அவனுக்கு ஐஜி டிஜி டிஜிபி வச்சு அப்ப எதுக்காக வச்சிருக்கிறோம்? நம்ம தேவையில்லை. சிபிஐக்கு கொடுக்க வேண்டியது ஒரு ஸ்டைல் ஆகி போச்சு. எல்லா எதிர்கட்சிகளும் எந்த கேஸா இருந்தாலும் சிபிஐ கொடு அப்படின்னு அப்புறம் காவல்துறைன்னு வச்சிருக்கிறது அர்த்தமே இல்லாம போயிடும். அதுல இப்போ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த போதை மருந்து இந்த சாக்லேட் விஷயம் இருக்குல்ல, பத்திரிகைகளுக்கு ஒரு அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. நாளைக்கு அந்த பகுதியில் இருக்க எல்லா கடைகள்லயும் ரெய்டு நடத்தப்படும். அரசு சார்பாலாம் கொடுக்கப்படல. அந்த செய்தியா போலீஸ் கொடுத்தாங்களா? அரசு சார்பா உங்க தொலைக்காட்சியிலேயே அது வந்து ஸ்கிராலிங்ல போகுது. நாளை எந்தெந்த பகுதிகள் எல்லாம் சொல்லலாம். இல்ல நாளைக்கு விசாரணை நடத்தப்படும் சொல்லி ஒரு நம்ம ஒரு ஆபரேஷன் இருக்கிறோம், இந்த இடங்கள் எல்லாம் விற்பனை நடக்குது உடனடியாக. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதாவது ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இம்மீடியட்டா ரெய்ட் பண்ணுவீங்களா? நீங்க நாளைக்கு ரெய்டு பண்ண போறோம் நீங்க வார்னிங்க பப்ளிக்கா நீங்க கொடுப்பீங்களா? இது என்ன மாதிரியான விசாரணைன்னு எனக்கு உண்மையிலே புரியல. இது ஒரு அடிப்படையான கேள்வி. இன்னொன்னு, இந்த ராம்குமார் விஷயத்துல அவர் கழுத்தறுபட்ட புகைப்படங்களை யார் வெளியிடுறாங்க? அவர்களுடைய அந்த வீடியோ வந்து வெளியிடுறாங்க. இதுவரைக்கும் எந்த குற்ற வழக்கிலாவது காவல்துறை இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கா? அப்ப காவல்துறை எதன் அடிப்படையில் இதெல்லாம் காவல்துறை மூலமா தான் வருதுன்னு என்ன அடிப்படையில் எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? அந்த இடத்துல அவங்க குடும்பத்தார் உட்பட யாருமே இல்ல அந்த இடத்துல. அப்போ ஒரு குடும்பத்தார் அங்க இருந்தாங்க, அவரோட தந்தை இருந்தார், அதுல இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மா இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அதையும் இது இல்ல ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு தனி அந்த டீம்ல இருந்த யாரோ ஒருத்தர் ஆர்வத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்பியிருக்க முடியும். ஆனால் இது ஒட்டுமொத்தமா காவல்துறை இப்படி திட்டமிட்டு இதை ரிலீஸ் பண்ணுதுங்கிற முன்முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? ஒரு நபர் கழுத்தறு விட்டு அந்த ஒரு ரத்தத்தோட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த காட்சி உடனடியாக பத்திரிகைகள் கொடுக்கப்படுது. பத்திரிகைகளுக்கு இது வருது, கொடுக்கப்படலங்க. நான் என்ன சொல்றேன் கேக்குறாரு. இல்ல அந்த காட்சி அடுத்த நாள் வருகிறது. இத நான் தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு இருக்கிற விதத்துல எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க வாட்ஸ்அப்ல. நீங்க இப்போ இல்ல ஒரு உங்களுடைய நட்பு வட்டத்துக்கு உங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை உடனே அனுப்புவீங்களா இல்லையா? அத மாதிரி காவல்துறை அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரை செய்திருக்கலாம். நம்ம வந்து திட்டமிட்டு போலீஸ் இத கொடுக்கறாங்க அப்படின்னு என்ன முன்முடிவு வரீங்க? இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸ்ல இவ்வளவு ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இம்மீடியட்டா அவர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா அவர் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது. அந்த காட்சியை முன்வைக்கிறாங்க. மருத்துவமனையில் அவர் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட மாதிரி ஒரு காட்சியும் வந்து ஒரு புகைப்படமும் முதல்ல வந்துச்சு. அந்த புகைப்படம் ஒண்ணு வந்துச்சு ஒரு அரை மயக்கத்தில் இருக்கிற நேரத்துல. அந்த புகைப்படம் காவல்துறை மூலமா வரல, வேறு வேறு மருத்துவமனைக்கு போகும்போது அங்க இருக்கிற ஊழியர்கள் அனுப்பலாம். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அந்த புகைப்படம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா? இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்ற கருத்துல மாற்று கருத்துல. ஆனா நான் இது போலீஸ் மூலமா தான் வந்திருக்குன்ற முன்முடிவுக்கு நம்ம வருவோம். போலீஸ் மட்டும் இருக்க இடத்துல போலீஸ் தான் ஷூட் பண்ணிருக்கு, வேற யார் பண்ணாங்க? அதாங்க அந்த இடத்துல நீங்க மீடியா இருந்தீங்களா, அவருடைய நண்பர்கள் இருந்தாங்களா? யாருமே இல்ல, போலீஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. அப்போ இது போல அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இவங்க வந்து காம் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா?
அந்த பொண்ணை கொன்னல்ல, இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன் பாரு, நீ அப்படித்தான் இருக்கேன்னு ஒரு காட்சியை காட்ட விரும்புறாங்களா அவங்க? இந்த முன்முடிவு தான் எப்படி வரீங்கன்னு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு தெரியாதுல மனுஷ், நீங்க பத்திரிகைகளோட ஊடகங்களோட இருக்கிற ஒருத்தர் இது மட்டுமே இல்ல, இவங்களோட இருக்கவே வேணாம். ஒரு புகைப்படம்ங்கிறது இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் ஷேர் ஆயிட்டு இருக்குது. நீங்க அதெல்லாம் பிரைவசி அப்படிங்கிற ஏரியாவே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆர்வத்துல யாரோ ஒரு தனிநபர் அந்த டீம்ல இருக்கவர் கூட செய்திருக்கலாம். காவல்துறை தான் நான் சொல்றேன், நீங்களும் அதான் சொல்றீங்க, நானும் அதான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நோக்கம் கற்பிக்கிறீங்க, அதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிறீங்க. அந்த நோக்கம் நம்ம எப்படி வர்றோம்ங்கறத தான் என் கேள்வி. ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள்ல இருந்து தான் அந்த நோக்கத்தை நான் கற்பிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேச இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்க விரும்பினது ஹரிகரன், இன்டர்னல் செக்யூரிட்டி, இப்ப இந்த ஐஎஸ் தீவிரவாதி ஒருத்தர் அதோடு தொடர்புடையதாக திருப்பூர்ல கைது செய்யப்பட்டிருக்கார். இது முதல் நிகழ்வு கூட இல்ல, ஏற்கனவே பரங்கிப்பேட்டையில இருந்து ஒருவர் அந்த இயக்கத்திலேயே சேர்ந்தார் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்து அங்க போய் சேர்ந்தார். நிறைய நேரங்கள்ல சென்னையில கூட அந்த மாதிரியான அட்டம்ப்ட்ஸ் நடக்குது அப்படின்றாங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது குறைவாக இருந்தாலும் கூட தமிழகத்திலும் இப்ப வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அல்லது இதுக்கான அட்டம்ப்ட்ஸ் நடந்துட்டு இருக்கா? இது என்ன நடந்துட்டு இல்ல, இதை நான் தனியா தமிழ் மாநிலம்னு பார்க்க மாட்டேன். இது இந்திய அளவில் மற்றும் தெற்காசிய அளவில் என்ன நடக்குது, ஐஎஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ உலக அளவில் ஐஎஸ் அடி வாங்க ஆரம்பிச்சிருக்குது, ஈராக்கிலும் சரி சிரியாவிலும். அதற்கு பிறகு என்ன இருக்குது, 7 நாடுகளில் இது ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க. 7 நாடுகள், பிரான்ஸ், பெல்ஜியம், துனிசியா, லெபனான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி ஒரு 7 நாடுகளில் தீவிரமாக இயங்க தொடங்கியிருக்காங்க. அதனுடைய அங்கே என்ன எப்படி செயல்படுறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த தீவிரவாத இயக்கங்களோ அல்லது பயங்கரவாத இயக்கங்களோ ஏற்கனவே இருந்திருக்குது. இங்கெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த அவர்களை தன் பக்கம் செயல்படுறாங்க. இங்கே கூட சிம்மி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். அதை மாற்ற பார்த்தாங்க. அப்புறம் இந்தியன் முஜாஹிதீன் வந்துச்சு, அதை மாற்ற பார்த்தாங்க. அந்த மாதிரி அதனுடைய ஒரு பக்க விளைவு தான் இது. 2014 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெங்காலில் ஒரு பத்வானில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, 2 வெடி வெடிச்சுது. அதை தேடும் போது பார்த்தா அவங்கெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஜமாத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ்னு ஒரு இயக்கம் இருக்குது, அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இவர் அதிலிருந்து என்ஐஏ தொடர்பாக கண்காணிச்சுட்டு வருது. தொடர்பாக இப்போ 14 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அங்கே பெங்காலில். அதில் ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இங்கே இவர் ஏற்கனவே அந்த பட்டியலில் இருக்கார். அதனால 3-4 வருஷமாக இவருடைய டிராஃபிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, சமூக வலைதளத்திலும் சரி, மற்றும் இவர் தொடர்பு வைத்திருக்கு. 3-4 வருஷம் கண்காணிக்கிற அளவுக்கான தேவை இருக்கிறதா? இவ்வளவு நாள் விட்டுட்டு நம்ம 6 ஆண்டுகள் அவர் திருப்பூர்ல இருந்திருக்காரு. இல்லைங்க, 6 வருஷமா இருக்காரு. நான் சொல்வது அதை உடனே அப்ப அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாரும், அதுவும் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் கலக்கம் புரியுது, அவங்களுக்கே விழிப்புணர்வு வந்திருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில முன்னாலேயும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பின்னாலேயும் பண்ணக்கூடாது, லேட்டாகும். அதனால சரியான காலகட்டத்தில் பண்ணார்கள். ஏன்னா பங்களாதேஷில் அந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது. குண்டு வெடிப்பு என்ன, கொலையே பண்ணாங்க. அதன் பிறகு எல்லாம் முடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும் பல்வேறு மாநிலங்களில் இந்த மாதிரி நபர்களை தொடர்ந்து விசாரணை செய்கிறார்கள். அப்போ அந்த கோணத்தில் தான் பார்ப்பேன். இது தமிழ்நாட்டில் அவர் இப்போ இதில் 100 பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 100 பேரை வேலையில் அமர்த்திருக்காங்கன்னு. அவர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் கிடையாது. அங்கே வேலை இல்லாதவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் பண்ணலாமா இருக்கும். அதுவும் இல்ல, எனக்கு கிடைத்த தகவல் சரியா என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் இங்க வந்தது எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அட்டெம்ப்ட் எடுத்தவங்க தான் இருக்காங்க, யாரும் நேரடியாக சேர்ந்தது. எத்தனையோ பேர் நம்ம வீட்டிலேயே ஒரு ரிப்பேர் பண்ணோம்னா இவங்க தான் வராங்க, வேற யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வங்காளத்திலிருந்தோ பீகார்ல இருந்தோ இவங்க தான் வராங்க. அதனால எல்லாரையுமே இவங்க தீவிரவாதிகள் பார்ப்பதே அதை நம்ம செயல்பாட்டை நிறுத்திடும். ஏன்னா அவ்வளவு பேர் வராங்க, இந்தியாவில் மேலும் கீழும் போயிட்டு இருக்காங்க, தமிழர்கள் எங்கெங்கேயோ போறாங்க, வடநாட்டில் வட மாநிலத்திலும். அதனால இதை தீர விசாரிக்க வேணும், விசாரிச்சுட்டு செய்யணும்.
அதனால இது வந்து ஒரு நான் இது வந்து இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஐஎஸ் பரவி விட்டது அப்படின்னு நான் இல்ல சொல்ல பரவி விட்டதுன்னு நான் சொல்ல வரல. பொதுவா வந்து தென் மாநிலங்கள்ல தமிழகம் ஒரு மாதிரி இந்த விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்குது. பெரிய அளவுக்கான பயங்கரவாத சம்பவங்களுக்கோ அதுக்கான தொடர்புகளோ இல்லாத ஒரு மாநிலமாக இது வந்து முழுக்க மறுக்கிறேங்க. முழுக்க நீங்க வரலாற்றையே மறந்துட்டீங்களா? மறைக்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டுல இது மற்ற மாநிலங்கள் மத கலவரத்தில் ஆரம்பிச்சு 1984 ஐயா ராமகோபாலன் வெட்டதில் ஆரம்பிச்சு 1998 கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்சல் ஆரம்பிச்சு அதன் பிறகு தொடர்ந்து கொலைகள் இங்க பாடி சுரேஷ் நான் சொல்றேன் சும்மா இருங்க. நான் என்ன சொல்ல புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க நீங்க. அதன் பிறகு இங்க பாடி சுரேஷ்ல ஆரம்பிச்சு வேலூர்ல வெள்ளையப்பல் ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இல்லன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து தமிழகத்துல கூட சர்வதேச மதவாதம் என்பது வேறொரு வகையில இருக்கிறத விட நீங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஏன் தமிழ்நாட்டுல பனியன் போட்டுட்டு இருந்தாங்க சார், காவல்துறை கைது பண்ணலையா, பத்திரிகை செய்திகள் வரலையா? அவங்களுக்கு நேரடியாக எந்த தொடர்பு இல்லைங்க. அது காவல்துறையோட விசாரணையில வந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி தவிர்க்கணும்னு பார்க்கலாமே தவிர உடனடியா நீங்க அவங்களை எப்படி தொடர்பு படுத்துறதுங்கிறது சொல்ல முடியாது. நிச்சயமா அந்த விஷயங்கள் கவனிக்கணும், அதிகமான கவனத்துக்குள்ள மாற்றுக்கிறது இல்ல. ஆனா நேரடியான தொடர்பு எந்த இடத்துல இல்லன்னு காவல்துறை தனி இயக்கமா ஸ்டேட் போலீஸ் வேற மாதிரி இருக்குங்க. இதை ஆதரித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு விஷயம் சார், இந்தியா முழுக்க டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்பாற்பட்ட இடம்னு ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. பல்வேறு விதமான டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுங்க இருக்கு. இந்தியாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்காங்க, இந்து பயங்கரவாதிகள் இருக்காங்க. இந்து பயங்கரவாதி கிடையாது. நீங்க சும்மா யார் இந்து பயங்கரவாதிங்க? பதில் சொல்லுங்க. இந்து பயங்கரவாதி யார் சொல்லுங்க? அப்ப பதில் சொல்லுங்க. எல்லா விதமான ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லா பயங்கரவாதத்தையும் கவுண்டர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட வேலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா செலக்டிவா பயங்கரவாதத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பிக்ஸ் பண்ண விரும்புறாங்க. அதைத்தான் குஸ்டின் பண்றவங்க. அது எந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும் சரி சமரசம் இல்லாம நீங்க நடவடிக்கை எடுங்க. அப்பதான் நம்ம ஏன்னா எந்த ஒரு மனிதனும் இன்னைக்கு எந்த மூலையிலையும் பயங்கரவாதத்தால தாக்கப்படலாங்கிறதுல இன்னைக்கு உருவாயிருச்சு. தமிழ்நாடு நார்த் இந்தியா வித்தியாசம் இல்ல. அப்போ அதுக்கான செக்யூரிட்டி ஏற்பாடு என்ன? இந்த வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள் அது இந்து மத பின்புலத்தில் வந்தாலும் சரி, இஸ்லாம் பின்புலத்தில் வந்தாலும் பேசலாம். அதை நம்ம கடுமையா ஒடுக்கணும், கத்தேன் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க செலக்டிவா இத பண்ணிட்டே இருக்கீங்க. அடிப்படையில எந்த ஒரு பயங்கரவாத வரவில்லை, பாதிக்கப்படவில்லை. பிரேக் எடுத்துட்டு வரலாம். இந்த பயங்கரவாதத்துக்கு இந்த மதம் அந்த மதம் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உங்கள்கிட்டயும் ஹரிகரன் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு ஹரிகரன், நம்ம பிரேக் முன்னாடி பேசும்போது இந்த ஐஎஸ் தீவிரவாதம் இது உள்ளிட்ட விஷயங்களை பத்தி பேசணும். இதுல வந்து இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுல பல பேர் நேரடி தொடர்பே இல்லாம கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. குறிப்பா இணையதளம் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் பல இடங்கள்ல அப்படி பாக்குறோம். சர்வதேச அளவுல கூட யூகேல இருந்து போனவங்க எல்லாம் அப்படியான தொடர்புகளை தான் போயிருக்காங்க. இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை பிரேக் பண்ற இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி விங் அது வந்து இதாயிருக்கா, எனேபிள்டா இருக்கா? ஒன்னு சொல்ல விரும்புறேங்க. இந்த வலைத்தளங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது வந்து ஏறத்தாழ முடியாத காரியம். யாரும் அமெரிக்காவே 100% பங்கு அதை தடை செய்ய முடியல. ஓரளவுக்கு பண்ணிருக்காங்கல்ல. சைனால சில விஷயங்கள் அங்க வந்து அவங்க ஃபுல்லா பிளாக் இல்லைங்க. அதற்கான சூழ்நிலை இருக்குதான்னுட்டு. ஏன்னா அது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அமெரிக்காவிட்ட பணம் இருக்குது, பண்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதா? மற்றபடி அமெரிக்காவில் அவ்வளவு இஸ்லாமிய மக்கள் கிடையாது. மற்றும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த மக்கள் அப்படிங்கிறதுக்கு இல்லையே. ஐஎஸ் இஸ்லாமிய மதத்தை ஒரு கருவியாக உபயோகித்து தீவிரவாதத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன் நான். என்ன இவங்களே இஸ்லாமிய சமூகமே ஒரு இது ஐஎஸ் பத்தி ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணாங்க, என்ன கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அதனால எனக்கு ஒரு இது கிடையாது. எந்த அவர் மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி யார் செஞ்சாலும் தீவிரவாதம் தான். அதை திரு மோடி அவர்களும் நல்லா விளக்கமாக சொன்னார். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் இனிஷியேட்டிவ்னுட்டு எடுத்துட்டு அதுலேயும் அதான் சொல்லியிருக்காரு. இட் இஸ் பியாண்ட் ரிலிஜன், தேர் ஆர் நோ குட் டெரரிஸ்ட், பேட் டெரரிஸ்ட். டெரரிஸ்ட் எல்லாம் டெரரிஸ்ட் தான்ட்டு. அதனால் அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர்கள் மதத்தை கருவியாக உபயோகிக்கிறாங்க.
இந்தியா அமெரிக்கா மாதிரி செய்ய முடியாது. ஏனெனில் இங்கு அஞ்சில் ஒரு இது மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் நாட்டில். அதற்கு நாம் மதித்து நாம் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு முயற்சி எடுக்கணும். அதான் நான் சொல்றது. அப்பதான் வெற்றி பெற முடியும். ஏனெனில் நம்ம வந்து சமூக கட்டமைப்பு சைபர் செக்யூரிட்டிங்கிறது இந்தியாவுக்கு சாத்தியப்படக்கூடியதா இல்லையா? அதான் கேட்கிறேன். ஒரு இணையதளங்கள் மூலமாக நடக்கிற இந்த விஷயங்களை நம்ம செக்யூர் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணணும். பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் இல்ல, அதற்கு இப்பதான் அமைப்பே ஏற்படுத்தியிருக்காங்க டெல்லியில. இன்னும் அது முழுமையாக வரல. அது முழுமையாக வருவதற்கு நெடுங்காலம் ஆகும். ஏனெனில் அதற்கு வந்து இப்போதான் நமக்கு வந்து ஜிபிஎஸ்க்கு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கணும். இப்போதான் நாம் வந்திருக்கோம். அதற்கான முயற்சி முதலாவது அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது அந்த தொடர்பே. அப்படி இருந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ சீனா பாருங்க, இதற்கு எதிர்மாறாக அங்கே வந்து நீங்கள் யாஹூ வராது, கூகுள் வராது, அவங்களே ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதை உபயோகிக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால இல்ல நேஷனல் லெவல்ல நெட்வொர்க்கிங்கே நமக்கு இன்னும் முழுமையாகல. யூபிஏ அரசாங்கம் இருந்த போது ஒரு முயற்சி எடுத்தாங்க, அத்தனை மாநிலங்கள்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன்ஸா ஷேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த நெட்வொர்க்கிங் இன்னும் அந்த நெட்வொர்க்கிங்ல அவர் திரு சிதம்பரம் தான் அந்த முயற்சி எடுத்தாரு. அது அமெரிக்காவில் எளிதாக செஞ்சுட்டாங்க. ஏனெனில் தீவிரவாதத்தை எப்படி தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒருங்கிணைந்த மனப்பான்மை இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. ஏனெனில் பல மாநிலங்கள் இப்ப நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு இல்லை, தீவிரவாதம் வராது அப்படின்னு ஒரு கருத்து. அதுக்கான ஒரு சூழல் இங்கே குறையுது அப்படின்னு இல்ல இல்ல, அந்த கருத்தை இருக்கக்கூடாதுங்கிற. தீவிரவாதம் இதையெல்லாம் எல்லை கடந்தது அப்படின்னு. வெளிநாட்டிலேருந்து வரும்போது இங்கிருந்து சித்தூருக்கு போறதுக்கு எவ்வளவு என்ன பிரச்சனைங்க, 6 சித்தூர்லேருந்து இங்க வர்றதுக்கு. அதனால இது எல்லை கடந்த பிரச்சனை. அதுல வந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அதை வந்து ஒப்புக்கொள்ளணும். அது இல்லை, அந்த நிலை வரல இன்னும். ரொம்ப சுருக்கமா இல்ல, அதாவது வந்து நம்ம இந்த தீவிரவாதம் பற்றி பேசுறப்போ நம்ம இஸ்லாமியர்களை வந்து மக்களை அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை உறவுகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் பற்றி பேசுறோம். அதாவது எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த காரணத்திற்காக பயங்கரவாதத்தை யார் கொண்டு வந்தாலும் அதை எந்த நிலையிலும் அவர்கள் ஏற்பது கிடையாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு மதம் சார்ந்த நபர்கள் தான் குறிப்பிட்ட லட்சியங்களுக்காக பயங்கரவாதத்தில் அல்லது அதை ஆதரிக்கிற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் நாம் கூற முடியாது. நிறைய நேரம் அபரிமிதமான பணத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கின்றன. அவர்களோடு ஒத்துழைப்பதற்கு தயாராக எந்த மதத்தை சேர்ந்த நபர்களும் முன்வர தயாராக இருக்கிறார்கள். பல விஷயங்களில் அவர்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தால், அவர்கள் எந்த மத நோக்கத்தை முன்வைத்து அவர்கள் செயல்படுகிறார்களோ அந்த நபர்கள் மட்டும்தான் அவர்களோடு உறவு கொண்டிருக்கவில்லை, மாறாக பல நபர்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு அமைப்புகளை சேர்ந்தவர்களிடம் கூட அவர்கள் உறவுகளை பேணுகிறார்கள் என்று ஏற்கனவே பல வழக்குகள் செய்திகள் வந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் மக்களை நாம் தயார் செய்வதை விட, இப்ப சமூக வலைத்தளம் பற்றி நீங்க சொல்றீங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நேரடியாக தகவல் பரிவர்த்தனைகளை பண்றதில்லை, மறைமுகமாக கோட்வேர்டு மூலமாக மறைமுக செய்திகள் மூலமாக பண்றாங்க. நீங்க அதன் வழியா டெரரிஸ்டை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்க சமூக வலைத்தளத்தை கண்காணிக்கிறதன் வழியா. ஆக டெரர் நெட்வொர்க்கை நம்ம வந்து கட் பண்ணணும்னா அதற்கான சமூக சூழல் இருக்கக்கூடாது, வகுப்புவாத சூழல் இந்தியாவில் இருக்கக்கூடாது. எல்லா ஐஎஸ் பிரச்சனைங்கிறது இந்தியாவில் மட்டுமே இல்ல, உலக அளவில் இந்த மூவ்மெண்ட் வந்து அமெரிக்காவில் இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா, செப்டம்பர் 11 தாக்குதல். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அவங்களால ஏன் இன்னொரு தாக்குதல் நடத்த முடியல? அப்ப அவங்க செக்யூரிட்டி அவங்க எப்படி டைட்டன் பண்றாங்க வந்துட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அதுக்காக ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்லாம் அவங்க விட்டு கொடுத்துடல. ஆக அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப ஏன் ஏசியன் கண்ட்ரிஸ் மட்டும் திரும்ப திரும்ப இந்த அட்டாக் ஆளாகுதுன்னா, நம்முடைய அரசமைப்புகள் உளவு அமைப்புகள் பலவீனமாக இருக்கிறது. அதை நாம் மேம்படுத்த. யூகேல இருந்து அவ்வளவு பேர் போனாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணிருந்தாங்க யூகேல இருக்கிறவர்கள். இப்ப அங்கேயும் வந்து ஒரு ரொம்ப செக்யூர்டான ஒரு கண்ட்ரி, அங்க வந்து இதெல்லாம் இருக்கிற இடத்துலயே அந்த பிரச்சனை நடக்குது. பாருங்க, நீங்க வந்துட்டு அவங்க வந்து ட்ரெயின்ல வந்து பாம்பு வைக்கிறாங்க யூகேல. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் இங்க நடக்கல, தொடர்ச்சியா செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, திரும்ப ஒரு தாக்குதல் நடக்குங்கிற பயத்தோட தான் நம்ம இருக்கோம். அது ஏங்கிறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப சுருக்கமாக இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்குங்கிறது பெரிய அளவு இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை நீங்க எவ்வளவு தூரம் என்ரிச் பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே திரு மோடி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. சைபர் வேர்ல்டு நம்ம வந்து ரொம்ப செக்யூர்டா வச்சுக்கணுங்கிற அந்த அக்கறை இதெல்லாமும் இருக்கிறது. கூடுதலாக திரு மனுஷ் சொல்ற மாதிரி சமூக சூழலும் அதற்கேற்ற வகையில் அமையப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்கு. சமூக சூழல் இந்த நாட்டிலே சரியாக இருக்கின்ற காரணத்தால் தான் தடுக்க முடிகிறது, ஓரளவு தடுக்க முடிகிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே தேவையில்லாமல்
வெளியிலிருந்து வருபவர்கள் இதை திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 3 கோடிக்கும் அதிகமான வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக, அந்த ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதியில் ஊடுருவி இருப்பது மற்றும் மதுரை போன்ற பகுதிகளில் அவர் தமிழர்களாக பெயரை சூட்டிக்கொண்டு தமிழ் பெயரை வைத்துக் கொண்டு இங்கே ரேஷன் கார்டு வாங்கி, ஆதார் கார்டு வாங்கி, ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி தமிழ் பெயர்களை வைத்துக் கொண்டு இங்க ஊடுருக்க ஸ்லீப்பர் செல்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இல்ல இருங்க, நான் நீங்க பேசப்ப நான் குறுக்கல, நான் இன்றைக்கு தமிழகத்தில் அதை முதல்ல இன்ஃபில்ட்ரேஷன் கண்ட்ரோல், அதை முதல்ல உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அவள் மேற்கு வங்காளத்தில் ஆதரவாக வாக்குகள் ஏரியால கொண்டு வந்து அவர்கள் விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. மைக்ரண்ட் லேபர்ஸ் இன்னைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்காங்க, எல்லா இடத்திலும் இருக்காங்க. அதை மட்டுமே வச்சுட்டு மைக்ரண்ட் லேபர்ஸ் மொத்த பேரையும் இப்படியான ஒரு அடையாளத்தோட நம்ம பாக்குறதுமே தவறான ஒரு அணுகுமுறையாக நான் ஒரு விஷயம் இல்ல. நீங்க சொல்றது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய கொலை கொள்ளைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சென்னையில வழிப்பறியில 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுல எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? அவர் சென்னையில இருக்கிற நேட்டிவ் தமிழ் தான். போலீஸ்கார பத்தி முனுசாமி என்ற 7 செத்து போனாரு. அரசாங்கம் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்குது. நேரமானது வந்தவன் தானே, யார் வேணா வந்து போறாங்க. வீடு வாடகைக்கு எடுக்கலாம், ஒரு செக்யூரிட்டி கிடையாது. அதே அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, மனித உரிமைகள் பேர்ல யாராவது அது பிரச்சனை பண்றது, மதத்தின் பேர்ல பிரச்சனை பண்றது, நீங்க எல்லாத்தையும் திரும்ப மனித உரிமைகள் வராங்கன்னா நீங்க அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறவங்க மனித உரிமைகளுக்காக வர்றாங்க. உண்மையா இருக்குன்னா அது நிக்கும். நீங்க எல்லாத்துக்கும் பொதுப்படை அப்படி சொல்லிட முடியாது. உடனே நீங்க கொடுக்கிற பிக்சர் என்ன, மனித உரிமை ஆர்வலர்கள் மொத்த பேரும் இதெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு பிக்சரை கொடுக்க முயற்சி பண்றது தப்பு. குறுக்க வரக்கூடாது. இல்ல நேரம் செய்தி போக வேண்டியிருக்கு. இல்ல காவல்துறை இந்த அனுபவம் இருக்கு சொன்னா அது இல்லாத காரணத்தை அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதில் திரு மோடி அவர்கள் மிகவும் வெளிநாடுகளில் போய் கூட அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மூலம் தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, கொள்ளையாக இருந்தாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக கடுமையாக காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லா பணிகள் செய்கிறது. அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. லா அண்ட் ஆர்டர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்தில் மிக கட்டுப்பாடாக இருக்கிறது. நடவடிக்கைகள் எடுங்க, நீங்க தொடர் நடவடிக்கைகள் எடுத்தாலும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரணும். அது தொடர்ந்து இருக்கணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு